அந்த பொறிக்கு உன்ட ஏதாவது பேசினானா இல்ல உன்னை கூப்பிட்டு வச்சு மிரட்டினானா இல்ல அவங்க அப்பா ஏதாவது சொன்னானா எப்ப அவங்களுக்கு பயந்துகிட்டு தான் வாபஸ் வாங்கணும்னு சொல்றியா இல்லப்பா. அப்புறம் எதா இருந்தாலும் சொல்லு அரசி அவங்களுக்கு உண்டுல டாக்கி விட்டுறாப்பா யாரும் என்ன எதுவுமே பண்ணலப்பா. நான் அதான் கேஸ வாபஸ் வாங்கலாமான்னு கேக்குறேன். அரசி ஏப்பா யோசிச்சுதான் பேசுறியா முட்டாளா நீ இல்ல என்ன முட்டாளாங்க பாக்குறியா பாத்தீங்களா பொம்பளை பள்ளி எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு கூட்டு போறேன் எல்லாரும் பார்த்தாங்க பேசினாங்கல்ல உமா கூட என்கிட்ட கேள்வி கேட்டா இவங்க எல்லாம் மீறி எல்லா இடத்துக்கும் உன்னை கூட்டு போனது இதுக்கு தானே சொல்லுப்பா அப்பா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்கப்பா. என்ன சொல்ல வர சொல்லு ஒருவேளை உன்னை வற்புறுத்தி உங்க அம்மா கேச வாபஸ் வாங்க சொன்னாலா இன்னைக்கு இருக்கு அவளுக்கு ஏய் கோமதி அப்பா வேண்டாப்பா. அப்பா அப்பா ப்ளீஸ் பா, நான் பேசுறது கொஞ்சம் பொறுமையா கேளுங்கப்பா. அன்னைக்கு ஒரு நாள் அம்மாச்சி நம்ம வீட்டுக்கு வந்தால, அப்போ அவ எம்பட்டு சந்தோஷமா இருந்தா. நீங்க பாத்தீங்கல்லப்பா, அம்மாச்சிய ஹாஸ்பிடலுக்கு போய் பாத்துட்டு வந்தப்போ அம்மா எம்பட்டு சந்தோஷமா இருந்தா தெரியுமா? கொஞ்ச நாளா அம்மாவை பார்க்காம அம்மா கிட்ட பேசாம இருந்ததுக்கு என்னால தாங்க முடியலப்பா. வருஷ கணக்கா அம்மா அம்மாச்சி கூட பேசாமலே இருக்கா. அவ ரெண்டு பேருக்கும் எம்பட்டு வலிக்கும் எம்பட்டு வேதனை ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே போட்டு வச்சிருப்பா. அம்மாவோட ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்கணும்னு அம்மாச்சியோட ஆசைப்பா. இதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது, ஆனா அந்த நம்பிக்கையோட தான் அம்மாவும் அம்மாச்சியும் வாழ்ந்துட்டு இருக்காப்பா. குமார் மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டா அந்த நம்பிக்கை மொத்தமா போயிடும். திடீர்னு கேஸ வாபஸ் வாங்கணும்னு சொல்ற, ஏதாவது மிரட்டல் வந்துச்சாமா? எதுவா இருந்தாலும் சொல்லுமா. இல்ல, இது நான் சுயமா எடுத்த முடிவுதான். இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? தப்பு செஞ்சவரே தப்ப ஒத்துக்கணும்னு நினைச்சேன், அது நடந்துருச்சு. இதுக்கு பிறகு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க எனக்கு மனசு ஒப்பல. அதுக்காக இவரை நான் மன்னிச்சிட்டேன் அர்த்தம் கிடையாது. இந்த பிரச்சனையில எங்க ரெண்டு குடும்பமும் சம்பந்தப்பட்டிருக்கு. வீட்டுல இருக்கிற வேலை வருத்தப்பட வைக்க வேண்டான்னு தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். என்னமா இப்படி பண்ணிட்டு இருக்கா?